மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். நடிகர் அஜித்குமார் நடிப்புல வெளியான அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல தன் அனுமதி இல்லாம இளமை இதோ இதோ, ஒத்தரோபா தாரன், எஞ்சோடி மஞ்சக்குருவி ஆகிய அந்த பாடல்களை எல்லாம் பயன்படுத்த உள்ளதாக கூறிதான் இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் அந்த குட் பேட் அக்லி படத்துல இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதையடுத்து தொடர்ந்து அதுல ஓடிடி தளத்தில் வெளியான அந்த பாடல்கள்ல இருந்து அந்த பாடல்களும் நீக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த தடை நீக்கி கோரிதான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மனு தாக்கல் செய்திருந்தது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அது இடம்பெற்றிருந்த பாடல் உரிமை சோனி நிறுவனத்திலிருந்து தாங்கள் பெற்றதாகவும் தற்போது இளையராஜா பாடல்களை குட் பேட் அக்லி படத்திலிருந்து நீக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்தார். இசையமைப்பாளர் இளையராஜா தரப்புல இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் பாடல் உரிமை வாங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் பதிப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களிடம் தான் பாடல் உரிமை உள்ளதாகவும், ஒட்டுமொத்த அந்த படத்திற்கான தயாரிப்பாளருக்கு அந்த உரிமை மட்டும் இருந்தாலும் பாடல்களை தனியாக எடுத்து மூன்றாம் நபருக்கு விற்க தயாரிப்பாளர்களுக்கு உரிமை இல்லை என்று வாதமெல்லாம் முன்வைக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர்கள் தான் முழு உரிமை உள்ளது என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இந்த அனைத்து வாதங்களும் முடிவடைந்த நிலையில தான் நீதிபதி செந்தில்குமார் இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்து இன்று இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார். அதுல பாடல்களை உருமாற்றம் செய்வதை தடுக்கவும் அனுமதியின்றி பயன்படுத்துவதை தடுக்கவும் இளையராஜாவுக்கு உரிமை உள்ளது என்று தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவில் தலையிட முடியாது, அதனால் எந்த காரணமும் இல்லை, தலையிட எந்த காரணமும் இல்லை, அதை நீக்கவும் முடியாது என்று மறுப்பு தெரிவித்து அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த மனுவையை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.